எல்லாம் மறந்து தொலைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா டெய்லி நான் ஸ்கூல் போற நேரம் தான் அவன் காலேஜுக்கு போறான். ஸ்கூல் வரைக்கும் அவன் கூடயே வர மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில போய் நின்னா அந்த நேரம் தான் அவன் பைக்ல அங்கோட்டம் இங்கோட்டம் போறான். இல்லைன்னா ஷைலு அக்கா வீட்டுக்கு வரான். இல்லைன்னா சர்ச்சில் பாக்குறேன். அவன் நான் போற இடம் எல்லாம் அவனை தான் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நினைக்காம இருக்க முடியும்? உடனே அவனை நான் எப்பவுமே பார்க்காம இருந்தேன்னா கூட மனசு அப்படியே மாத்திக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். அந்த சந்தர்ப்பமும் எனக்கு அமைய மாட்டேங்குது. என்ன சொல்லுதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன அர்ஜுனோட பைக் சவுண்டு மாதிரி கேக்குது? சே, என்னத்த சொல்லுது? இவ்வளவு நேரம் இனிமே அவனை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சுதான் புலம்பிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு வண்டி சவுண்டு கேட்ட உடனே எழும்பி போக போறேன். நான் என்ன செய்ய போறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி சரி, முதல்ல அவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் புலம்பலாம். என்ன வண்டி சவுண்டு கேட்ட அவனை காணல? ஒருவேளை போயிட்டானோ? இல்ல போகல, நான் வாரான். என்னமோ தெரியல, டெய்லி ஒரு வாட்டியாவது அவனை பாத்துறானா. அப்பதான் எனக்கு அந்த நாள் அவ்வளவு சந்தோஷமா போகுது. ஏன்னே புரிய மாட்டேங்குது. பார்க்க என்ன அழகா இருக்கான்ல. இவன் எல்லாம் எனக்கு எப்படி செட் ஆவான்? இவன் எல்லாம் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது என்னோட மனசுக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் என்னால அவனை பார்க்காம இருக்கவே முடியல. அவனை பார்த்த அன்னிலிருந்து எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பம் மேல இருக்கு. அது என்னன்னு சொல்லவும் முடியல, என்னால அதை மாத்திக்கவும் முடியல. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ, என்ன திடீர்னு இங்க பாக்குறான்? ஒருவேளை நானும் பாக்கிறவனை தெரிஞ்சிடுச்சோ? 6 மாதம் ஆனாலும் அந்த பார்வை மாறலையே. தினம் தினம் உன்னை பார்த்தோம், என் மனசு தீரலையே. என் வீட்டு வாசல் ஓரமாய் நீ வரும் பாதை பார்த்திருப்பேன். நீ என்னை பார்க்காத போதும் உன் நிழலை நான் ரசித்திருப்பேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 6 மாதம் காத்திருந்தேன். நீ திரும்பி பார்க்கும் அந்த நொடியை தினம் தினம் கனவு கண்டேன். உன்னை பார்க்கத்தான். ஐயோ, என்னத்த சொல்லுக்குன்னே தெரியலையே. எனக்கு இப்ப கையும் ஓடல காலம் ஓடலையே. இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும் போல இருக்கே. இத்தனை மாசத்துல அவன் என்ன பார்த்ததே கிடையாது. நான் தான் எப்பவும் பார்ப்பேன். இன்னைக்கு வேற திரும்பி மேல பாக்குறான். அப்ப நான் இங்க நின்று பாக்குறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. என்ன இதுல பார்த்தானு தெரியல. ஆனா அவன் என்ன பார்த்தது எனக்கு இப்போ என் கண் முன்னாடியே நிக்குதே. ஐயோ, இது கனவா நிஜமானே எனக்கு புரிய மாட்டேங்குதே. கையும் ஓடல காலம் ஓடல. இப்ப நான் இதை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்படி இருந்தானே அவகிட்ட சொல்லியிருப்பேன். நீ ஸ்கூல்ல போய் தான் அவள்கிட்ட சொல்லலாம். ஐயோ, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அவன் நேருக்கு நேரு பார்த்தா கூட சரி ஓகே, ஏதாச்சும் பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் 3வது மாடியில நிக்கிறேன். அவன் கீழே பைக்ல போறவன் தலையை தூக்கி நிமிர்ந்து பாக்குறான்னா நாங்க நிக்கிறது தெரிஞ்சுதானே அவன் என்ன பார்த்தான். ஒருவேளை யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தானா, இல்ல நான் டெய்லி அவனை பாக்குறது தெரிஞ்சவன் பார்த்தானா? ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என் தலையே பிச்சுக்கும் போல இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னே எனக்கு தெரியலையே. முதல்ல ஸ்கூலுக்கு ஒருங்கி போவோம். போய் அபிட்ட அனுட்ட எல்லாத்தையும் இதை சொல்லலாம். அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாகும். சரி, சீக்கிரம் ஒருங்கி போவோம். அப்ப அவனும் காலேஜுக்கு வருவான். அந்த நேரம் அவனை பார்க்கலாம். அப்ப தெரியும் அவன் என்ன பாக்குறானா இல்லையான்னு. என்ன இந்த குட்டியை படிச்சுக்கல, நான் எழுப்பி விட்டுட்டு போனேன். இது இதுல இருந்து சிரிச்சிட்டு இருக்குது. இதுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வேற. இது படிச்சுதான் என்னவோ தெரியலையே. 10ல பாஸ் ஆனாதானே 11க்கு போக முடியும். அது அவ்வளவு அசால்ட் அதுல இருக்குது. ஷாலினி, மக்கா ஷாலினி. சரி சரி, நேரத்தோட போவோம். அப்பதான் அவனையும் பார்க்க முடியும். பெண்ணு நான் விழிச்சது கூட கவனிச்சாம எழும்பி போகுது பியத்த போல. குட்டி ஷாலினி. ஐயோ அம்மா, என்ன அம்மா இப்படி வந்து கத்துதிய? கத்தியனா? குட்டவனை அடிச்சாம நான் விட்டேனே, அதுவே பெரிய விஷயம் தான். ஏன் அம்மா, நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இவ்வளவு கோவம்? குட்டை, நான் உன்னை படிச்சு எழுப்பிட்டு தானே போனேன் ரூம்ல. நீ இங்க ஹால ஹாயா இருக்கிய, காலையை நீட்டி வச்சுட்டு. அதுக்கப்புறம் உன்ன 2 வாட்டி கூப்பிட்ட புறம் விழி கேட்காம உன் பாட்டி எழுப்பி நடந்து போயிட்டே இருக்கிய. நான் என்ன பைத்தியக்காரியாட்டி? ஐயோ, அம்மா கூப்பிட்டுருக்கா.
நான் வேற அர்ஜுன் என்ன பார்த்து அந்த ஒரு இதுலயே நான் இருந்துட்டேனே. சரி சரி சமாளிப்போம். அம்மா நீ எழுப்பிட்டு போன அப்புறம் நான் இதை படிச்சாமா படிச்சு முடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸா வச்சிருக்கலான்னு இதுல வந்திருந்தேன். இதுல வந்துருந்துட்டா எல்லா கொஸ்டினையும் மனசுக்குள்ளேயே வந்து படிச்சுட்டு தான் அம்மா இருந்தேன். யாரு நீ மனசுக்குள்ள இருந்து படிச்சுட்டு இருந்தியாங்க? உனக்கு புக்கை பார்த்து படிச்சாலே உன் மண்டையில ஒன்னும் ஏறாது. இதுக்கிடையில நீ மனசுக்குள்ள நினைச்சு உன் மண்டைக்குள்ள நீ ஏத்திட்டு இருக்கியல்ல. அம்மா சொல்லிதான் சரிதான். பின்ன இன்னைக்கு அவன் பார்த்ததுல இருந்து அதை படிச்ச 4 கொஸ்டினும் மண்டையில இல்ல. எப்படிதான் இப்ப எக்ஸாம் எழுத போறனோ. குட்டையை உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயலா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. படிச்சு இல்லைனா ஏதாவது வேலைக்கு போய் இது பண்ணுவேன். ஒன்னு நீ படிச்சு ஒழுங்கா பரிட்சையில பாஸ் ஆக இல்லைன்னா 11 12 போக முடியாது. 10ஆம் கிளாஸ்லயே படிப்பு நடத்திட்டு வீட்டுல இருக்க போற. நாளைக்கு ஒரு சம்பந்தம் வந்து நான் உன்னை எப்படி நான் கட்டி கொடுப்பேன். நீ சிரிச்சிட்டு இருக்க இல்ல எப்படி எழுதுவிய நல்லபடியா பரிச்ச. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எப்படிதான் எழுத போறியோ பாஸ் ஆக போறியோ எனக்கு தெரியல. ஏம்மா நீ ஏம்மா இவ்வளவு யோசிக்க? கவலைப்படாத, நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அம்மா நிறைய மார்க் எடுப்பேன். நீ நிறைய மார்க் எடுக்கலனாலும் ஒன்னும் இல்லாட்டி நீ பாஸ் ஆனாலே எனக்கு போதும். வேணும்னா பாரு அம்மா, நான் 300க்கு மேல மார்க் எடுப்பேன். என்னது 300 மார்க் எடுப்பியாக? மாச பரிச்சு அரையாண்டு காலாண்டு கூட 200 மார்க் கூட நீ தாண்டி எடுத்ததே இல்லையாட்டி. அப்ப எப்படி நீ 300க்கு மேல எடுப்ப? எனக்கு அவ்வளவு எல்லாம் ஆசை இல்லாட்டி மக்கா. எல்லா படத்துக்கும் ஒரு 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனாலே எனக்கு போதும். ஏன்னா சொந்தக்காரங்க உடனே போன் பண்ணி கேட்பேன் அவளுக்கு எவ்வளவு மார்க்குன்னு. எனக்கு வெளியில தலை கட்ட முடியாது. மார்க் குறைச்சுன்னா கூட சரி பாஸ் ஆயிட்டேன்னு இருக்கேன். இதே இது ஒரு படம் தோத்தா 2 படம் தோத்தாச்சுன்னா எனக்கு அவ்வளவு கேவலம்டி. பாத்துக்க. சரிம்மா நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா 300 மார்க்கு மேல எடுப்பேன். உன்னை நான் எப்பவுமே கேவலப்படுத்த மாட்டேன் சரியா? நான் போய் ரெடி ஆகிறேன் ஸ்கூலுக்கு. எப்பா இது இப்படி சொல்லிட்டு போகுது. இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கடவுளை எல்லாத்தையும் உம்மட்டையும் ஒப்படைச்சிட்டேன். எப்படியாவது இந்த குட்டியை பாஸ் ஆகி மட்டும் விட்டுரு, எனக்கு அதுவே போதும். இப்பெல்லாம் பேத்த போல சிரிச்சிட்டு போகுது. எனக்கு சிரிச்சதுன்னு தெரியல, ஒரு அளவும் புரியல. சின்ன சிரிப்புக்காக என் நாளல் எல்லாம் காத்திருக்கும். நீ கடந்து போகும் பாதையிலே என் கண்கள் மட்டும் பயணிக்கும். நீ யாரோ நான் யாரோ சொல்லிக் கொள்ளும் உரிமையிலேயே. ஆனாலும் என் மனசுக்குள்ள நீ மட்டும் ஏன் போகலையே? 6 மாதம் பார்த்த காதம் ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஆனா என் இதயம் மட்டும் உன்னை தினமும் நேசிக்குதே. ஒரு நாள் நீயும் திரும்பி பார்த்தால் என் காதல் புரியுமா? இத்தனை நாள் மறைத்து வைத்த என் மனசு உனக்கு தெரியுமா? அச்சச்சோ நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியலையே. இப்ப கூட வரும்போது என்ன திரும்பி பார்த்துட்டு போறான். அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் என்ன பாக்குறேன். அதனாலதான் என்ன பார்த்துட்டு போயிருக்கான். ஐயையோ இவ்வளவுல வேற என்ன காணலையே. இவ்வளவு வந்தாலும் இவ்வளவுட்ட சொன்னேன்னா பகுதி மாஸ்டருக்கு பாரம் குறையன்னு பார்த்தா அவளோட இன்னும் காணலையே. இன்னைக்கு வேற எக்ஸாம். இப்படி எழுத போறேன்னு தெரியல. இதே நினைப்பாவே இருந்தா எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? இல்ல நல்லபடியா எக்ஸாம் எழுதானா. ஃபெயில் ஆயிட்டேன்னு அதை விட கேவலம் எதுவுமே இல்லை. கண்டிப்பா எழுதுவேன். ஆனாலும் என்ன சொல்ல. என்ன மக்கா ஷாலினி இன்னைக்கு இவ்வளவு நேரத்தை வந்திருக்கியா? அவன் நேரமா வராம இருந்தாதான் அதிசயம். நீ இப்படி கேக்கிய? ஏன்டி அப்படி சொல்லிய? ஆமாட்டி மக்கா, அவன் அர்ஜுனை பாக்குறதுக்காக தானே 7 மணிக்கே கிளம்புவான் வீட்ல இருந்து. அவன் 7 மணிக்கு தான் காலேஜ் கிளம்புவான். அந்த நேரம் அவன் அவளுக்கு பார்க்கணும் இல்ல, அதனால நேரத்தை கிளம்பி இருப்பா. ஆமா இல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி நம்ம கொஞ்ச நேரம் அவளை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன பண்ண போற? வேற என்ன, அர்ஜுனா வச்சுதான் ஓட்ட போறேன். எனக்கு முனக்கு எதுவும் சொல்லாத மக்கா. என்ன எக்ஸாம் வேற இருக்குல்ல, எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா பாத்துக்கலாம். நீ வாயை முடிட்டுரு, அதுவே போதும். பின்ன அவ ஏதாவது கேட்டானா நீ ஆமான்னு மட்டும் சொன்னா போதும். அப்படி என்னட்டி சொல்ல போற? வெயிட் பண்ணு, என்ன சொல்லியன்னு பாரு. ஷாலினி வாங்க மக்கா. எங்கிட்டு போனே? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? நான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்து இருக்கேன்னு தெரியுமா? நேரம் ஒன்றும் ஆகல, நாங்க சரியான நேரத்தை தான் வந்திருக்கேன். நீ நேரத்தை வந்திருக்கேன்னு சொல்லு, அர்ஜுனை பாக்குறதுக்கு வேண்டி. பாட்டி அந்த பக்கம். சரி சீக்கிரம் வந்து இருங்க. எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். நாங்களும் ஒரு முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணும் மக்கா. அதை நான் எப்படி சொல்லுக்குன்னு தெரியல. முக்கியமான விஷயம்? அப்படி என்ன மக்கா விஷயம்? நீ சொல்லு. இல்ல அதை நான் சொன்னேன்னா உன் முகத்துல இப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்காது மக்கா. அதனால நீ இப்ப சந்தோஷமா இருக்கும் போதே நீ என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அதை சொல்லியேன். என்ன மக்கா திடீர்னு ஏதோ தலையில குண்டை தூக்கி போடுற மாதிரி ஏதோ சொல்லியே? ஏன் என்ன விஷயம்? இரு ஒரு நிமிஷம், நான் இருந்துட்டு சொல்லி. கடவுளை என்ன சொல்ல போறாளோ பாவம் ஷாலினி.
எனக்கு இங்கேயும் சொல்ல முடியாம அங்கேயும் சொல்ல முடியாம நான் வந்து நடுவில் நின்று முழிச்சிட்டு நிக்கேன். சொல்லுமாக்கா, என்ன விஷயம்? இல்லைன்னா வேண்டாமாக்கா, எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லியேன். என்னம்மாக்கா சொல்லின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு அப்புறம் சொல்லின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் நிம்மதி எழுதவே முடியாது. நீ என்னன்னு இப்பவே சொல்லு. இல்லை, நான் அது சொன்னாலும் நீ எப்படி நிம்மதி எக்ஸாம் எழுதுவேன்னு எனக்கு தெரியலையே. அப்ப எதுக்கிட்டு வந்து சொன்னேன்? அப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லியிருக்கலாம் இல்ல. அவ்வளவு நேரம் என்னால என்னோட மனசுல வச்சிருக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். சரி விடு, நான் அதை சொல்லல, பரவ பாப்பேன், சரியா? என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா பண்ணிட்டு இருக்கியா? அப்படி என்னதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தான்னு தெரியலையே. அபி, இவ என்னம்மாக்கா சொல்ல வர? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ, என்கிட்ட கேக்குறா. இல்லம்மாக்கா, அது வந்து நான் எப்படி அவளே சொல்லுவா. என்னம்மாக்கா நீயும் சொல்ல மாட்டியா என்கிட்ட? அப்படி இல்லம்மாக்கா, எனக்கு எல்லாம் கிளியரா தெரியாது, அவளுக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ அவளே சொல்லுவா, நீ கேட்டுக்கோ, சரியா? சொல்லணும், என்ன விஷயம்னு. சரி சொல்லு, நீ வந்து ஃபீல் பண்ண கூடாது, சரியா? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். அர்ஜுன் இருக்கான்ல? ஆமா இருக்கு, அவனுக்கு என்ன? நீ வந்து அவனை வந்து லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கேட்டியா? இது என்னத்த இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? என்ன மக்கா சொல்லிய? அவனுக்கு தெரியுமா? எப்படி தெரிஞ்சது? நான் தான் வேற யார்கிட்டயுமே சொல்லலையே, உங்ககிட்ட மட்டும் தானே சொன்னேன். அப்ப எப்படி இது வெளியில போச்சுது? அது வந்து நாங்க ஒன்னு அவன் பேர் சொல்லி உடக்குறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசுறோம்ல. இதை வந்து நம்ம கிளாஸ்ல யாரோ ஒருத்தங்க கேட்டுட்டு அவனோட ரிலேட்டிவ் வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணு அங்க சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல ஸ்ப்ரெட் ஆகிட்டு, கேட்டியா? அதனால அவனுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமாக்கா. அதனாலதான் அவன் இன்னைக்கு என்ன பார்த்தானோ. என்னட்டு சொல்லி அவன் உன்னை பார்த்தானா? என்ன ஷாலினி சொல்லி அவன் இன்னைக்கு உன்னை பார்த்தானா? ஆமாமாக்கா, நான் வந்து காலையில அவனோட பைக்கு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடில போய் நின்று பார்க்க போனேன். அப்போ அவன் பைக்ல போனானா, அப்ப என்ன அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போனான். அப்புறம் காலேஜ் வர வழியிலையும் அப்ப என்ன திரும்பி பார்த்துட்டு போனான். அப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அந்த சந்தோஷத்தை உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணலான்னு தான் நான் ஓடோடி வந்தேன். ஆனா அவன் என்னையா அப்படி பார்த்துருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அதனால அவன் என்ன அப்ப பார்த்துருக்கான் போல. அப்ப என் மேல இருக்க கோவத்துல தானே என்ன பார்த்திருப்பான். ஆமாக்கா, கோவத்துல தான் பார்த்தது. அது எப்படி உனக்கு தெரியும் அவன் கோவத்துல தான் பார்த்தான்னு? அதை சொல்லியம்மாக்கா. என்னாச்சுன்னா, இங்கிட்ட ஒரு பொண்ணு போய் சொல்லி கொடுத்துல, அந்த பொண்ணு சொல்லி கொடுத்தது அவனோட சித்தி பொண்ணுட்டாங்க சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு அங்க போய் சொல்லியிருக்கா இவன் அவங்க வீட்டுக்கு போகும்போது. உடனே அவங்க சித்தி சித்தப்ப எல்லாரும் இருந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு ஒன்னு அவன் நல்லா திட்டி இருக்கான். அந்த குட்டி என்ன எப்படி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த குட்டியை நான் பார்க்கட்டு அந்த குட்டியை நான் சரியா கொடுப்பேன் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்ன இவ ரொம்ப ஓவரா பேசிட்டே போறா, ஒவ்வொரு கதையை அடிக்கிட்டே போறாளே, பாவம் ஷாலினி. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன மக்கா சொல்லிய? என்ன திட்டுனானா? ஆமா மகா, திட்டினாலும் போதாதுன்னு சொல்லிடுறேன். இந்த குட்டி சின்ன குட்டி 10ஆம் கிளாஸ் தான் படிச்சு, அந்த குட்டி இப்ப இதெல்லாம் தேவையா? நான் இனி அவளுக்கு வீட்டுல போய் அவ அப்பா அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்டு போட்டுட்டு தான் காலேஜுக்கே போயிருக்கேன். இது காலையில தான் நடந்துருக்கு. அப்படி போகும்போதுதான் உன்னை அப்பாவும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மக்கா. இப்படி எல்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. நான் வந்து அவனை பார்த்தேன், அவ்வளவுதான். அவனை பிடிக்கும்னு பார்த்தேன், அதை உங்க கூட வந்து ஷேர் பண்ணேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் உடக்குனதுனால தானே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வீட்டுக்கு போக்கே பயமா இருக்கு. பாவம் ஷாலினி, என்ன பண்ணுக்கு? சரி ஷாலினி, நீ அழாத, போட்டு ஒன்னும் இல்லை, அப்படியெல்லாம் வரமாட்டாங்க, சும்மா சொல்லியதா இருக்கும், சரியா? நீ அழாத, அப்படி ஒன்றும் வரமாட்டான். இல்ல மக்கா, சொல்ல முடியாது, அவன் வர்றதுக்குன்னு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த 6 மாசத்துல அவன் ஒரு நாள் கூட என்ன பார்த்ததே கிடையாது, தெரியுமா? நேருக்கு நேரா. ஆனா இன்னைக்கு அவன் நான் மொட்டை மாடில நிற்கும் போதும் பார்த்தான், அதுக்கப்புறம் நான் நடந்து வரும்போதும் பார்த்தான். அப்பவே எனக்கு தோணுச்சு இவன் என்ன புதுசா என்ன பாக்குறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட எனக்கு நிலைக்கல, பாத்தியா? நான் என்ன பண்ணுவேன்? கேட்டியானோ சொல்லிட்டு அவள்கிட்ட சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு பாவன்டி அழியா இல்ல. கேட்டி நீ சும்மா இரு, அவ அழட்ட. அவ எவ்வளவு தூரம் அழுகுறாளோ அழுது முடிச்சட்ட. அப்பதான் அவனை இனி அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாளாம், அதை போய் சொல்லவும் மாட்டாளாம். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு வச்சு ஆசையை வளர்த்துட்டு ஒரு நாள் ஏமாந்து போகும்போது இன்னும் கஷ்டமா இருக்கான். அதுக்கு அவ இப்பவே இதே மாதிரி அழுது தீர்த்துட்டான்னு சொன்னா அதை மறந்துடுவா. மறந்துட்டு அவ அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பா. அதனால நீ தேவையில்லாம இதை போய் உளறி வச்சாத அவள்கிட்ட.
அவ போய் சொல்லியா அது இதுன்னு சொல்லிட்டு. சரி மக்கா, நீ சொல்லியது எனக்கு புரியுது. நீ சொல்லியதும் ஒரு இதுல பார்க்கும்போது அது கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப எக்ஸாம் இருக்கு, அவ எக்ஸாம் எழுதானா, அவ பயந்து வீட்டுக்கு எப்படி போவா, அவன் வந்து திட்டிடுவானோ அது இதுன்னு அவ ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்துலாம் மக்கா இருக்கணும். இப்போ அவ பயரட்டும், பயந்தாலும் ஒன்றும் இல்லை. அவ பயந்தாதான் அவனை அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டா. எப்படி அவன் வந்து திட்ட போறது கிடையாதுல்ல, அதனால அவ பயந்துட்டும் பிரோஜனம் இல்லதான். இது நமக்குள்ள தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. அது அப்படியே இருக்கட்டும் சரியா, தயவு செய்து சொல்லிடாத. சரி மக்கா, நான் சொல்லல. ஷாலினி அழாத ஷாலினி, போட்டு இப்ப எக்ஸாம் வேற இருக்குல்ல, முதல்ல எக்ஸாம் எழுது. அப்படி எதுவுமே நடக்காத சரியா. இனிமே வந்து அவனை நீ பார்க்காத, அப்போ இவ்வளவு தூரம் ஆயிட்டு இல்ல, அதனால நீ அவனை இனிமே பார்க்க ஒன்றும் செய்யாத சரியா. சரி மக்கா, இனிமே நான் பார்க்கவே மாட்டேன். சரி, நாங்க வந்து டாய்லெட் போறோம். டாய்லெட் போயிட்டு அப்படியே கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கோம். நீயும் வா, நம்ம போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வருவோம். இல்ல மக்கா, நான் வரல, நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. கெட்டி வா, ஒன்னும் இல்ல, இதுல இருந்து கரைஞ்சிட்டு இருக்கா போரு, எவ்வளவு நிறைய இன்னைக்கு கரைவ. ஒன்னும் இல்ல, வா போய் சாப்பிட்டுட்டு வருவோம். இல்ல இல்ல, நான் வரல, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க போங்க. சரி, அப்ப நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம். தினமும் உன்னை பார்த்ததே என்னாலின் சந்தோஷம், நீயோ அதை அறியாமலே என் மனசை காயப்படுத்தினாய். நான் பார்த்தது காதலோடு, நீ பார்த்தது தொல்லையா? என் மனசுக்குள்ள இந்த உணர்வு உனக்கு இவ்வளவு பாரமா? இனி உன்னை பார்க்க மாட்டேன், என் கண்கள் உன்னை தேடாது. நீ என்னை திட்டிய வார்த்தைகள் என் மனசை விட்டு போகாது, என் மனசை விட்டு போகாது. குட்டி வந்துருங்க, குட்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சா வந்து என்ன சொல்லிட்டு வந்து கிடக்குது. பரிச்சை எப்படி எழுதுச்சோ மக்களே. ஷாலினி, என்னம்மா? ஏன்டி மக்கா, என்னாச்சு? மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. அந்த துணியை கூட கலத்தாம அந்த அப்படியே படுத்துட்ட. ஏன் என்னாச்சு? பரிச்சை நல்லா எழுத இல்லையா? இல்ல அம்மா, நல்லா எழுதுனேன். எக்ஸாம் எல்லாம் நல்லா ஈஸியா தான் இருந்து. எப்படியும் தமிழுக்கு எனக்கு 70க்கு மேல மார்க் வரும். என்னது 70க்கு மேல வருமா? ஆகா, கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ப முடியலையே. நீ நம்பலன்னா போவாமா அந்த பக்கம். எதுக்கிட்டே மக்கா இப்ப டென்ஷன் ஆகியா? ஏன் என்னாச்சு? உடம்பெல்லாம் சரியில்லையா? துணியை கூட கலத்தாம அப்படியே கிடைக்கிய? ஒன்றும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கு, அதனாலதான். நாளைக்கு அடுத்த எக்ஸாமுங்க படிச்சேன், நான் இல்லாதான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எழும்பியாம்மா. சரி மக்கா, சரி, அவ படுத்துக்க, நான் கொஞ்சம் பிந்தி சாயை காய்ச்சி கொண்டு வரேன் சரியா? இல்ல அம்மா, எனக்கு சாயை ஒன்றும் வேண்டாம்மா. சும்மா இருட்டி மக்கா, சாயை கூடி, அப்பதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மூஞ்செல்லாம் பாரு இப்படியே வாடி போயிருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இல்லை மக்களே? இல்ல அம்மா, இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி மக்கா, அப்ப நீ கொஞ்ச நேரம் உறங்க, நான் ஒரு 1 மணிக்கூர் கழிச்சு ஒன்று எழுப்பியேனா? சரிம்மா, சரி. சே, அம்மா கேட்குது ஏன் மக்களே இப்படி இருக்கேன்னு. நான் என்னத்த சொல்லுவேன் அம்மிட்ட? இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொன்ன என்ன தப்பா இல்லைன்னு நினைச்சான். ஒரு பக்கம் அவன் வந்து ஏதாவது சொல்லிடுவானோன்னு பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் நிம்மதியே இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது நான் இதுல இருந்து வெளியில வரணும். நான் நினைத்தவன் என்னை பற்றி இப்படி சொன்னா நான் அழுதேன். உன்னை பார்க்க வந்த பாதையெல்லாம் இனி வெறுமையா போகட்டும். உன்னை நினைத்த இந்த மனசு மெல்ல மெல்ல மறக்கட்டும். இனி